மாயிகா பாஸ் கட்சியுடன் மேற்கொண்டுள்ள இணக்கத்தை ஜாசேகா எள்ளி நகையாடுமானால் அதை தோல் முறித்து காட்ட மாயிகா தயங்காது என்று மாயிகா தகவல் பிரிவு தலைவர் வே குணாலன் விடுத்த செய்தியில் எச்சரித்துள்ளார். ஜாசேகாவின் முக்கிய ஊதுகுழலும் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான சிவனேசன் வெளியிட்ட அறிக்கையானது ஆடு நனைகிறதாம் ஓநாய் அழுகிறதாம் என்ற கதையாயிருக்கிறது என்று மாயிகா தேசிய தகவல் பிரிவு தலைவர் வே குணாலன் சாடினார். மாயிகாவின் அரசியல் எதிர்காலத்திற்கு இன்னும் மாயிகாவை நம்பியிருக்கும் மலேசிய இந்தியர்களுக்கு தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இடம்பெற வலுவான கட்சியாக மாயிகாவை உருமாற்றுவதற்கு பல்வேறு திட்டங்கள் மாயிகா தேசிய தலைவர் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் தீட்டப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் பாஸ் கட்சியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள நட்புறவும் நல்லுறவுமாகும். அதை பார்த்து எள்ளி நகையாடவோ எரிச்சல் அடையவோ சிவனேசன் போன்ற கத்துக்குட்டிகளுக்கு அருகதை இல்லை என்று சிப்பாங் மாயிகா தொகுதி தலைவருமான வே குணாலன் தெளிவுபடுத்தினார். 2008-2013 நடைபெற்ற தேர்தலில் பாசுடன் கூட்டணி அமைத்து கள்ளத்தனமாக ஒருமுறை ஆட்சிக்குழுவில் அரியணை ஏறியவர்தான் அவசர குடுக்கையான சிவனேசன். இந்த முறையும் ஆட்சிக்குழுவின் இடம்பெற்றுள்ள சிவனேசன் விரைவில் கவிழப்போவது உறுதி. ஏற்கனவே கவிழ்ந்து போனதை அவ்வளவு விரைவாக சிவனேசன் மறந்திருக்க கூடாது என்று நினைவுறுத்தினார் குணாலன். எனவே சிவனேசனும் அவருடைய ஜாசேகா சகாக்களும் தொடர்ந்து இந்திய சமுதாயத்தை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்த எண்ண வேண்டாம். பாஸ் கட்சியுடன் முதலில் கட்டி புரண்டது யார்? பாஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்தது யார்? ஜாசேகா பாசுடன் கூட்டணி வைத்ததால் அது கொள்கை, மாயிகா கூட்டணி வைத்தால் அது குழப்பமா? அதனால் சிவனேசன் போன்ற அரைக்குறைகள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மதவாத கட்சியாக இயங்குவது வேறு, மதவாதத்தை பிற மதங்கள் மீது திணிப்பதென்பது வேறு. இதில் பாஸ் இதுவரை செய்த குற்றம் என்ன? பொது தேர்தலை பொறுத்தவரை மலாய் வாக்குகளின்றி எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. அந்த உண்மையை மறுக்க முனைந்ததால்தான் கேமரன் மலை, செமினி, அடுத்து ரந்தாவிலும் முதுகெலும்பு ஹாரப்பானுக்கு உடைபடப் போகிறது. இந்த உண்மையை மாயிகா நன்கு உணர்ந்துள்ளது. தேசிய அரசியலுக்குள் இன மத பேதமற்று இருக்க வேண்டும் என்றாலும் வாக்கு அரசியலில் மலாய் வாக்குகள் மாயிகாவுக்கு அதி முக்கியமாகிறது. எப்படி ஜாசேகாவுக்கு சீன வாக்குகள் முக்கியமோ அதே போன்று மாயிகாவுக்கு மலாய் வாக்குகள் முக்கியமாகும். அதனால் அடுத்த பொது தேர்தலில் மாயிகா ஜாசேகாவுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்கும் என்ற அச்சத்தில் சிவனேசன் போன்ற கத்துக்குட்டிகள் வெத்து வேட்டு எழுப்புவதை மாயிகாவினர் முழுமையாக தூக்கி எறியவே செய்வார்கள். மலாய் வாக்குகளால் மாயிகா வேட்பாளர்களும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற பீதி ஜாசேகா பக்கம் திரும்பியுள்ளதாலேதான் பாஸின் புதிய அணுகுமுறை மாயிகாவுக்கு மேலும் பலம் சேர்த்துவிடக் கூடாது என்பதால் பயமும் பொறுமையின்மையும் சிவனேசன் கண்களில் தெரிகின்றது என்றார் குணாலன். கடந்த 2008-2013 பொதுத் தேர்தலில் மக்கள் கூட்டணியில் இணைந்திருந்த பாஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ ஹாடி ஹவாங் 355 சட்ட விதியின் கீழ் தனிநபர் மசோதாவாக ஹூடுட் சட்டத்தை மக்களவையில் தாக்கல் செய்த அப்போது அவருடன் கூட்டு சேர்ந்திருந்த இன்றைய அமனா கட்சியை சேர்ந்த அனைவரும் ஆதரித்தனர். அவர்கள் அத்தனை பேரும் முன்னாள் பாஸ் கட்சி உறுப்பினர்கள் என்ற கூற்றை மறந்து அல்லது மறைத்து அந்த அப்பட்டமான மெய்யை பொய்யாக்க நினைப்பது எவ்வளவு வடிகட்டிய அயோக்கியத்தனம் என்பதை சிவனேசன், குலசேகரன் போன்றவர்கள் உணர்வது நல்லது. அதேவேளை திருமதி இந்திரா காந்தியின் பிள்ளைகள் கணவரால் மதம் மாற்றம் செய்யப்பட்ட விவகாரத்தை தூக்கி கொண்டு அலைந்த குலசேகரன் அன்று பாசுடன் உருண்டு பிறண்டு படுத்திருந்த காலத்தில் இந்திரா காந்தி கணவர் கிளந்தான் மாநிலத்தில் இருக்கிறார் என கூறப்பட்ட போது அப்போது ஏன் பாஸ் கட்சி தலைவரிடம் அது குறித்து தட்டி கேட்கவில்லை? எனவே இனியும் சிவனேசனும் ஜாசேகாவின் முன்னாடி தலைவர்களும் சுயநல அரசியல் லாபத்திற்காக இந்திரா காந்தி விவகாரத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு இன்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் குலசேகரன் மத்திய அமைச்சராகவும் இருக்கிறீர்கள். ஆனால் இந்திரா காந்தியை மட்டும் இன்று நடுத்தெருவில் விட்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று இருவரும் அவரிடம் கைவிரித்து விட்டீர்கள். ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்திற்கு அல்வாவும் கொடுத்து விட்டதையும் மறந்து விடாதீர்கள். மாயிகாவிற்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. உங்களைப் போல் வெறும் அரசியல் லாபத்திற்காக தன்மானத்தை அடகு வைக்க வேண்டிய அவசியம் மாயிகாவுக்கு இல்லை. தேர்தலில் மக்களுக்கு வழங்கப்பட்ட வெற்று வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டதால் ஜாசேகாவின் சாயம் வெளுத்துக் கொண்டிருப்பதை மறந்து விடாதீர்கள் என்று வே குணாலன் வலியுறுத்தினார். தேசிய முன்னணி ஆட்சி காலத்தில் திருமதி இந்திரா காந்தியின் கணவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவர் கிளந்தானில் இருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் ஏன் நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் இன்று வரை அவரை கைது செய்யவில்லை?
ஆட்சியை பிடித்து ஓராண்டு காலம் நிறைவடைய போகிறதே, என்னத்தை இதுவரை செய்து கிழித்தீர்கள்? சிவனேசன் அவர்களே, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு மஇகவை சாடி சுயநல அரசியல் நடத்தப் போகின்றீர்கள்? மலேசிய இந்தியர்கள் மத்தியில் இனியும் மக்களை முட்டாளாக்கும் அரசியல் நாடகம் எடுபடாது. ஆகவே மற்றவர்களை சாடி அரசியல் பிழைப்பு நடத்தும் உங்களது போக்கை மாற்றி பதவியில் இருக்கும் காலத்தில் உருப்படியாக சமூகத்திற்கு ஏதாவது நல்லதை செய்ய பாருங்கள் என்று வே. குணாளன் ஆலோசனை கூறினார். திசைகள் வலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.